குடியரசு தினம் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே கொடிகாத்த குமரன் குருதி சிந்திய இந்த திருப்பூர் மண்ணிலே இன்றைக்கு இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே குடியரசு தின விழா, கொடியேற்று விழா மற்றும் தேசிய கொடி அணிவகுப்பு பேரணி ஆகியவை நடைபெற்று இன்றைக்கு திருப்பூர் குமரன் மணி மண்டபத்திலே இன்றைக்கு இந்த குடியரசு தின விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. நமக்கு முன்பாக அல்லது நமக்கு பின்பாக சுதந்திரம் பெற்ற நாடுகளில் எல்லாம் இன்றைக்கு குடியரசு இல்லை, மக்களாட்சி இல்லை, ஜனநாயகம் இல்லை. அனைத்து நாடுகளிலும் ராணுவ ஆட்சி நடைபெறுகிறது அல்லது சர்வாதிகார ஆட்சி நடைபெறுகிறது. அந்த நாடுகளே திவாலாகி போய்விட்டது. இலங்கை பொருளாதார ரீதியாக திவால், வங்கதேசத்திலே ராணுவ புரட்சி, அதே போல பாகிஸ்தானிலே, ஆப்கானிஸ்தானிலே, இப்படி நம்முடைய நாட்டை பக்கத்திலே இருக்கக்கூடிய நாடுகளில் எல்லாம் ஜனநாயகம் இல்லை. ஆனால் பாரத நாடு ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடாக, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் நல்லாட்சி தந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலேயே குருநாடாக, திருநாடாக இன்றைக்கு இந்த தேசம் உயர்ந்து நிற்கிறது. மேலும் மேலும் பாரத தேசம் இந்த அகிலத்திற்கு ஒரு முதன்மையான தேசமாக மாற இருக்கின்றது. நம்முடைய பாரத நாடு இப்பொழுது பொருளாதார ரீதியாக ஜப்பானை பின்னுக்கு தள்ளிவிட்டு இன்றைக்கு நாம் உலகத்தினுடைய 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக உயர்ந்திருக்கின்றோம். அதே போல ராணுவ வல்லமையிலே தலைச்சிறந்த நாடாக நம்முடைய நாடு மாறி இருக்கிறது. நமக்கு தேவையான ஆயுதங்களை நம்முடைய நாட்டிலேயே உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நாம் தொழில்நுட்பம் எல்லாம் மேம்படுத்தி இருக்கின்றோம். சந்திர மண்டலத்திற்கு அல்லது செவ்வாய் கிரகத்திற்கு ராக்கெட் அனுப்புவதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சாதாரண விவசாயிக்கு, தொழிலாளிக்கு உதவி செய்வதாக இருந்தாலும் சரி, அனைத்து விஷயத்திலும் பாரத நாடு இன்றைக்கு தலைச்சிறந்த நாடாக இருக்கிறது. அனைவருக்கும் எங்களுடைய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய பேச்சின் பொழுது குறிப்பிடுகிறார், நான் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் இருக்காது, லஞ்சம் இருக்காது, நான் ஊழல் செய்யவும் மாட்டேன், ஊழல் செய்பவர்களை அனுமதிக்கவும் மாட்டேன், எனக்கு ஊழல் செய்வதற்கான தேவை இல்லை அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. இது கேட்டா சிரிப்பு தான் வருது. ஜோசப் விஜய் தன்னுடைய படத்தினுடைய டிக்கெட்டையே குறிப்பிட்ட விலைக்கு விற்காம தன்னுடைய ரசிகர்களுக்கு 3 மடங்கு 4 மடங்கு அதிக விலைக்கு டிக்கெட் விற்கிறார். இப்ப அவருடைய ஜனநாயகன் படத்தினுடைய விழாவை மலேசியாவிலே நடத்திய பொழுது கூட அதிலே கூட மணி லாண்டரிங், ஊழல். ஒரு டிக்கெட்டுக்கு 300 வெள்ளி. அது மட்டுமல்ல, அவருடைய கடந்த கால அந்த வரலாற்றை பார்க்கின்ற பொழுது அவர் வருமான வரித்துறையை ஏமாற்றம் செய்திருக்கின்றார். வெளிநாட்டு காரை இறக்குமதி செய்வதிலே ஏமாற்றம் செய்திருக்கின்றார். பல நேரங்களிலே அவர் பல்வேறு விதமான லஞ்ச ஊழல் நடவடிக்கையில அவரே ஈடுபட்டிருக்கிறார். இப்ப அவங்க கட்சி நடக்குது, அவங்க கட்சியில மாவட்ட செயலாளரா போஸ்டிங் வேணுமா? ஊழல் தான், பணம் கொடுத்து தான் போஸ்டிங். டிவிகேல பணம் கொடுத்தா தான் போஸ்டிங். ஆதவ அர்ஜுன் மிகப்பெரிய பணக்காரரு, லாட்டரி மாஃபியா, மார்ட்டினுடைய மருமகன். அவர் ஏற்கனவே திமுகவிலே அதற்கான எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அந்த வகுப்பாளராக இருந்தார். அதற்கு பிறகு திருமாவளவன் அவர்களுடைய கட்சியிலே இருந்தார். இப்ப டிவிகே வந்திருக்கிறார். எல்லாம் பணம் கொடுத்து தான் அங்கே பதவிகள் வாங்கப்படுகிறது. அப்ப இவர் நான் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்பேன்னு சொல்றது மிக வன்மையான கண்டனத்திற்குரியது. முதல்ல ஊழல் இல்லாத கட்சி அவர் கொடுக்கணும். மக்கள் யாரும் ஏமாற வேண்டாம். ஜோசப் விஜய் அவர்களால் லஞ்ச ஊழல் இல்லாத ஆட்சியை தர முடியாது. ஏனென்றால் அவருடைய கட்சியே லஞ்ச ஊழல் கட்சியாக இருக்கிறது. அவருடைய கடந்த கால திரைப்பட வாழ்க்கையும் லஞ்ச ஊழல் நிரம்பியதாக இருக்கிறது. ஆகவே ஊழல் இல்லாத ஆட்சியை ஜோசப் விஜய் கொடுப்பார் என்பது ஒரு வெற்று பேச்சு. அதை வன்மையாக இந்து மக்கள் கட்சி சார்பிலே கண்டிக்கின்றோம். அடுத்து நம்ம முதலமைச்சர் அறிவிச்சிருக்கார், சட்டசபையில சொல்லுகிறார், மு.க. ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் அரசாங்கத்தின் மூலமாக நாங்கள் எல்லா சாதனைகளையும் செய்து விட்டோம், திருப்தியாக இருக்கின்றோம், வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம், நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிட்டது. எங்க அந்த புழுகு கேட்டிருக்கிறோம், ஆகாச புழுகு கேட்டிருக்கிறோம். அதை விட மிகப்பெரிய புழுகு நம்ம மு.க. ஸ்டாலின் சட்டசபையில புழுகுன புழுகு. எதுலங்க தமிழ்நாடு நம்பர் 1 இருக்குது? சாராய விற்பனையில தமிழ்நாடு நம்பர் 1 இருக்குது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுல தமிழ்நாடு நம்பர் 1 இருக்குது. போதைப் பொருள் அந்த நடமாட்டத்திலே தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல், அது மட்டுமல்ல இந்த சுகாதாரத்துறையில வைத்தியம், மருத்துவம், அதுல ரொம்ப தமிழ்நாடு மோசமா இருக்குது. கல்வியில தமிழ்நாடு ரொம்ப மோசமா இருக்குது. போக்குவரத்து, சாலைகள், நீங்க எங்க போய் பாருங்க தமிழ்நாட்டுல சாலைகள் எல்லாம் குண்டும் குழியுமாக இருக்கிறது.
ஒரு மின் உற்பத்தி திட்டங்கள் கூட செயல்படுத்தப்படவில்லை. ஒரு யூனிட் மின்சாரம் கூட உற்பத்தி செய்யப்படவில்லை இந்த திராவிட மாடல் ஆட்சியில. எனவே நாங்க இந்தியால நம்பர் 1 ஆயிட்டீங்க. நீங்க நம்பர் 1 ஆயிட்டீங்க. நீங்க மிகப்பெரிய பணக்காரரா, நீங்க உங்க குடும்பம் எல்லாம் நம்பர் 1 ஆயிட்டீங்க. உங்க குடும்பம், உங்க மாப்பிள்ளை செய்யக்கூடிய தொழில்கள், உங்கள் மகன் உதயநிதி ஸ்டாலினுடைய திரைப்பட கம்பெனி, உங்க பேரன் இன்பநிதியினுடைய கம்பெனிகள்லாம் நல்ல லாபம். கனிமொழி மற்றும் அவருடைய பினாமிகள் நடத்தக்கூடிய சாராய ஆலைகள் மிகப்பெரிய லாபத்தில் இயங்குது. ரொம்ப திருப்தி ஆயிட்டாராம், நிம்மதியா தூங்குறாராம். உண்மையிலே நீங்க நிம்மதியா தூங்குங்க. நிச்சயமாக வரக்கூடிய தேர்தல்ல இந்த மக்கள் உங்களுக்கு நிரந்தரமாக நீங்க வீட்டிலேயே இருந்தபடி நீங்கள் தூங்கக்கூடிய அந்த ஏற்பாட்டை இந்த மக்கள் செய்வார்கள். மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த மக்களை மீண்டும் ஏமாற்றுவதற்காக நாங்க உங்க கனவை சொல்லுங்கன்னு ஒரு திட்டம் ஆரம்பிச்சிருக்காரு. என்ன கனவு? ஊருக்கு போய் எல்லாம் மனு கொடுங்க, நாங்க இந்த பெட்டிக்குள்ள கொண்டு வந்து போடுங்க, நாங்க தேர்தல் முடிஞ்சு ஆட்சிக்கு வந்த உடனே நாங்க இந்த பெட்டியை திறந்து உங்க கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம்னாரு. இன்னை வரைக்கும் அவர் எந்த கோரிக்கையும் நிறைவேற்றல. இப்ப என்னங்கிறாரு? கனவுகளை சொல்லுங்கள், நாங்கள் நிறைவேற்றுகிறோம். எங்களுக்கு என்ன கனவு? லஞ்ச ஊழல் இல்லாத தமிழகம் இருக்கணும், மது இல்லாத தமிழகம் இருக்கணும், போதைப் பொருள் இல்லாத தமிழகம் இருக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பான தமிழகம் இருக்கணும். அதான் எங்களுடைய கனவு. திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்தணும், இதுதான் எங்களுடைய கனவு. இந்த கனவை நீங்கள் நிறைவேற்ற முடியுமா? நீங்கள் பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்ற நினைக்கிறீர்கள். மறுபடியும் இன்னொரு தேர்தல் வாக்குறுதி கொடுக்கிறாரு. என்னன்னா, ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதி நீட்டை ஒழிப்பேன் அப்படின்னாரு. இப்ப நீட்டை ஒழிச்சிட்டாங்க. இப்ப என்னங்கிறாங்கன்னா, மருத்துவத்துறையில உயர் படிப்பு, மாற்று மருத்துவத்திற்கான அந்த படிப்புகளுக்கெல்லாம் நீட் தேர்வு அதை ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். மறுபடியும் இவங்க அந்த பழைய வாக்குறுதி ஆரம்பிப்பாங்க. நாங்க ஒரே கையெழுத்துல சாராய கடையை மூடுவோம், நாங்க ஒரே கையெழுத்துல நீட்டை ஒழிப்போம், நாங்க நீங்க நகைக்கடன் அந்த மாதிரி பல்வேறு விதமான கடன்களை எல்லாம் நாங்க ரத்து பண்ணுவோம். இப்படி எல்லாம் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்ற நினைக்கின்றார். அது நிச்சயமாக மக்கள் மத்தியில எடுபடாது. வரக்கூடிய மார்ச் 15ஆம் தேதி இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில மாநாடு, பேரணி, பொதுக்கூட்டம், இந்து மக்கள் கட்சியினுடைய தேர்தல் நிலைப்பாடு குறித்து ஆலோசிப்பதற்காக மிகப்பெரிய மாநாடு, இந்து வாக்காளர்களை ஒன்று கூட்டுவதற்கான ஒரு மிகப்பெரிய மாநாடு, இந்துக்களுக்கு இந்த தமிழகத்திலே இழைக்கப்படக்கூடிய அநீதிகளை எதிர்த்து இந்துக்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தக்கூடிய மாநாடு மார்ச் 15ஆம் தேதி சென்னை YMCA மைதானத்திலே நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டிலே அனைவரும் பங்கேற்றுக் கொள்ள வேண்டும். நம்முடைய இந்த தமிழகத்திலே இந்து மக்கள் கட்சி 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் பணிக்குழுவை அமைத்து தேர்தல் பணியை நாங்கள் துவக்குகின்றோம். வளமான தமிழகம், வலிமையான பாரதம் அமைந்திட நம்முடைய செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அது வள்ளுவன் கோட்டையாக மாறி பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய நல்லாட்சி இந்த தமிழகத்திலும் உருவாக வேண்டும் என்பதற்காக இந்து மக்கள் கட்சி தேர்தல் பணிகளை துவக்கிவிட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைய தினம் 2006 பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்திலே அன்றைய திமுக ஆட்சி சட்டவிரோதமாக திராவிடர் கழகத்தின் துணையோடு அங்கே ராஜகோபுரத்தின் முன்பாக கடவுள் மறுப்பு வாசகங்களுடன் கூடிய ஒரு ஈவேரா சிலையை திறக்க முயற்சித்தார்கள். அதை இந்து மக்கள் கட்சி தொண்டர்கள் அகற்றினார்கள். அதன் மீது இந்து மக்கள் கட்சி தொண்டர்கள் மீது பொய் வழக்கு போடப்பட்டது, என் மீது உட்பட. கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக அலைக்கழித்து அந்த ஈவேரா சிலை அகற்றப்பட்ட வழக்கிலே தீர்ப்பு இருக்கிறது. அந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம். நீதிமன்றம் அது இடக்கூடிய அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளுவோம். தொடர்ந்து எங்கெல்லாம் இந்து தெய்வங்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையிலே நாத்திய கல்வெட்டுகளும் ஈவேரா சிலை கோவில்களுக்கு அருகாமையிலும் அமைக்கப்படுகிறதோ அந்த சிலைகளை எல்லாம் அகற்றுவதற்கு ஜனநாயக முறையிலே சட்டப்பூர்வமாக எங்களுடைய போராட்டம் நடைபெறும். இதே இந்த குமரன் மணி மண்டபத்திற்கு முன்பாக வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு கொண்டு இங்கே அண்ணா ஈவேரா சிலைகளை வைத்திருக்கிறார்கள். இந்த இடத்தினுடைய முக்கியத்துவத்தை, தேசியத்தினுடைய முக்கியத்துவத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக திமுக இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கு. அந்த சிலைகளை மாற்றி அமைக்க வேண்டும். அதற்கான எங்களுடைய சட்ட போராட்டம், ஜனநாயக அறப்போராட்டம் தொடரும். பிப்ரவரி 15ஆம் தேதி திருப்பூர் மாநகரிலே இந்து மக்கள் கட்சியினுடைய மாபெரும் பொதுக்கூட்டம், மாநாடு விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருப்பூர் மாநகரத்துல திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை வேஷம் போடுகிறது. மேயரும் இவங்கதான், எம்எல்ஏவும் இவங்கதான். ஆனா இந்த குப்பை பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படவில்லை. இப்ப திமுக எம்எல்ஏவே போராட்டம் நடத்துறாரு. இதெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்காக நடக்கக்கூடிய போராட்டம். ஏற்கனவே திருப்பூர் மாநகரத்தினுடைய வளர்ச்சிக்காக நம்முடைய மத்திய அரசு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறது. அவற்றையெல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் மாநகராட்சியினுடைய நிர்வாகம்
ஊழல் நிர்வாகமாக, முறைகேடு நிர்வாகமாக இருக்கிறது. எனவே இந்த பிரச்சனைக்கு வெகு விரைவிலே தீர்வு காண வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்து மக்கள் கட்சி ஜனநாயக அற வழியிலே செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்து மக்கள் கட்சியை இணைப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. போட்டியிட வாய்ப்பெல்லாம் இல்ல. எங்களுடைய பிரதான நோக்கம் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு, இந்து விரோத அரசு அகற்றப்பட வேண்டும். அதுக்காகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலே மிக வலிமையாக இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. ஜோசப் விஜய் ரொம்ப நாள் எதிர்பார்த்தாரு. நாங்க எங்க கூட கூட்டணி சேர்ந்தீங்கன்னா மந்திரி சபையில் இடம் கொடுப்போம் ஆசை காட்டியும் பார்த்தாரு. ஆனாலும் ஜோசப் விஜய் கட்சிக்கு யாரும் போகல. செங்கோட்டையன் அவர் ஒருத்தர் தான் போயிருக்கிறார். அந்த கட்சியோட யாருமே போய் கூட்டணி அமைக்கல. அதே போல காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு திமுகவை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்குது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னா நாங்க டிவிக்கு போயிருவோம் அப்படின்னு சொல்லி திமுகவை பிளாக்மெயில் பண்ண பார்த்தாங்க. பிளாக்மெயிலருக்கெல்லாம் பிளாக்மெயிலர் நம்முடைய திமுக, புரியுதுங்களா? அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, ராஜீவ்காந்தியை கொலை செய்தவனையே கூப்பிட்டு கட்டி அணைச்சு விருந்து கொடுத்துட்டு ராஜீவ்காந்தி மகன் கூடயே கூட்டணி வச்சிருக்கிறார். அதனால இது ஒரு அரசியல் சித்து விளையாட்டு. திமுக அனைத்து அரசியல் கட்சிகளையும் அழித்து ஒழித்து விழுங்கி விடுகிறது. திமுகவை எதிர்த்து தான் இப்ப பேட்டரி சின்னம் கொடுத்திருக்காங்க. யாருக்கு? எங்க ஆளுக்கு, மக்கள் நீதி மையத்துக்கு. அந்த பேட்டரியில தான் அவர் கலைஞர் டிவி உடைச்சாரு, புரியுதுங்களா? இப்ப அவர் எங்க இருக்கிறாரு? மக்கள் நீதி மையம் எங்க இருக்குது? திமுக ஐக்கியம் ஆயிருச்சு. எங்க அண்ணன் கொங்கு நாடு மக்கள் கட்சி ஈஸ்வரன் அண்ணன், அவரு திமுக சின்னத்துல தான் போட்டிட்டாரு. அவரு இப்ப திமுக காரரா மாறிட்டாரு. எங்க ஐயா வைகோ திமுக தான் கட்சி ஆரம்பிச்சாரு. இப்ப அந்த வைகோங்கிற அந்த மதிமுகவும் திமுகக்குள்ள ஐக்கியம் ஆயிருச்சு. தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுகக்குள்ள ஐக்கியம் ஆயிருச்சு. விடுதலை சிறுத்தை கட்சி அது பட்டியலின அணியா செயல்படுது திமுகவுக்கு. எல்லா கட்சிகளையும் அழித்து ஒழித்து திமுக என்கிற திமிங்கலம் அனைத்து கட்சிகளையும் விழுங்கி வருகிறது. ஆனா அவங்க சொல்றாங்க அதிமுகவை பிஜேபி விழுங்கி இருந்தாங்க. இது எப்பேற்பட்ட ஏமாற்று வேலை பாருங்க. திமுக தான் எல்லா கட்சிகளையும் அழிப்பதற்கும் ஒழிப்பதற்கும். அது மட்டுமல்ல, அதிமுக இருக்கிற எல்லாம் இவங்க கிட்ட வந்தோடனே நேர்மையான ஆள் ஆகிட்டாங்க. செந்தில் பாலாஜி, புரியுதுங்களா, ரகுபதி, அவர் அண்ணன் சேகர் பாபு, இப்ப புதுசா கட்சி மாறி போனவங்க எல்லாத்து மேலேயும் வழக்கு போட்டதே இவங்க தான் திமுக ஆட்சியில. இப்போ திமுக கார மந்திரியா இருக்கிறத விட அதிமுக காரன் தான் நிறைய பேர் மந்திரியா இருக்கிறான். இப்ப நடந்துட்டு இருக்கிற மந்திரி சபையே அதிமுக மந்திரி சபை மாதிரி தான் இருந்து கொண்டிருக்கிறது. திமுக எல்லா கட்சியும் இப்படி பதவி ஆசை காட்டி எல்லா கட்சியும் உங்களுக்கு கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு பணம் கொடுத்து இப்படி எல்லா வகையிலையும் திமுக அனைத்து கட்சிகளையும் அழித்துக் கொண்டிருக்கிறது, விழுங்கி கொண்டிருக்கிறது, கட்சி ஜனநாயகத்தை கேலிக்குறியாக மாற்றிக் கொண்டிருக்கிறது.